வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி சீஸ் பிரெட் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 4 பிரெட்டு எடுத்துக்கலாம். அந்த பிரெட்டை நான் இப்போ ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்ல விஸ்க் வச்சு பீட் பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு போட்டு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சீட் ரிமூவ் பண்ண தக்காளி மெலிசாக கட் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு திருப்பியும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டு ஒரு தவா வச்சுக்கோங்க. தவா சூடானது ஒரு 1/4 ஸ்பூன் பட்டர் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெட்டை எடுத்து வச்சுட்டு அந்த ப்ரெட்டோட நடுவில் கலந்து வச்ச முட்டையை ஊற்றிக்கோங்க. அடுத்து துருவி வச்ச மேசரோலா சீஸை ஒரு ப்ரெட்டு மேலே தூவி விட்டுக்கோங்க. தூவிட்டு கட் பண்ணி வச்ச ப்ரெட் பீஸை எடுத்து வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இன்னொரு ப்ரெட் மேலே சாண்ட்விச் சீஸ் வச்சுட்டு கட் பண்ணி வச்ச ப்ரெட் ஸ்லைஸை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து முதல்ல பண்ண ப்ரெட் மேலே முட்டை கலவையை ஊற்றி திருப்பி போட்டுக்கோங்க. அடுத்து இன்னொரு ப்ரெட் மேலே துருவி வச்ச மேசரோலா சீஸ் போட்டு 2 ப்ரெட்டையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சீஸ் பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.